கோகனட்ஸ் வந்து நல்லா தரமாகவும் உற்பத்தி ஆகுது. உழுவுறதில்ல. இந்த முதலையெல்லாம் வந்து எல்லாம் உதிர்ந்து போயிடும். குறும்பை பூரா உளுந்துடும். பூ நிற்காது. இது விட்டதுக்கப்புறம் நல்ல ஈல்டு வருது. நல்லா அந்த குறும்பை உழுவுறதில்ல. அதேமாரி இந்த பூவும் உழுவுறதில்ல. இந்த அளவில் மிகச்சிறப்பாக இது பயன்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். என் பேர் பாலமுருகன். நாம் நின்றுட்டு இருக்கிற இடம் சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் தோரமங்கலம் கிராமம் காப்பரத்தாம்பட்டி அப்படிங்கிற ஊர். இங்கே என்னுடைய விவசாய நிலம் இருக்குது. இங்கே நான் தென்னை மரங்கள் வைத்து வளர்த்துக்கிட்டுருக்கிறேன். இதில் கோகோமேக்ஸ் அப்படிங்கிற உயிர் உரம் இதை வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்ளை பண்ணேன். கொடுத்தாங்க. இது 1 லிட்டர் கோகோமேக்ஸை 10 லிட்டர் தண்ணியில் கலந்து ஒரு மரத்துக்கு 1 லிட்டர் வீதம் விடணும். ஃபுல்லாக தண்ணி ஊற்றி அந்த தண்ணியில் நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்கிற அந்த உயிர் உரத்தை ஊற்றணும். சுற்றியும் ஊற்றணும். ஊற்றிட்டு விடணும். கண்டினியூஸாக 4 தடவை 1 மாதம் இடைவெளியில் 1 மாதம் இடைவெளியில் 4 தடவை விடணும். அப்படி விடும்போது நமக்கு நல்ல ஈல்டு கிடைக்குது. நல்ல கோகனட்ஸ் வந்து நல்லா தரமாகவும் உற்பத்தி ஆகுது. உழுவுறதில்ல. இந்த முதலையெல்லாம் வந்து எல்லாம் உதிர்ந்து போயிடும். குறும்பை பூரா உளுந்துடும். பூ நிற்காது. இது விட்டதுக்கப்புறம் நல்ல ஈல்டு வருது. நல்லா அந்த குறும்பை உழுவுறதில்ல. அதேமாரி இந்த பூவும் உழுவுறதில்ல. இந்த அளவில் மிகச்சிறப்பாக இது பயன்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். நம்ம பார்த்திங்கனாக்கா இங்கே நம்ம நிற்கிற இடத்துல 10 மரங்கள் இருக்குது. 10 மரத்துலேயுமே நல்ல ஈல்டு கிடச்சிருக்குது. அதேமாரி இந்த பக்கம் பார்த்திங்கனாக்கா ரியர் சைடில் சின்ன தென்னங்கன்கள்லாம் வச்சுருக்குறோம். இதுக்கு அப்படியே இதில் பாதி அளவு கொடுத்தோம்னா போதும். அதே டைமிங்ஸ் 4 மாதம், அதாவது ஒரு மாதத்துக்கு அரை லிட்டர் 1 லிட்டரை வந்து 20 லிட்டரில் கலக்கணும். அதை வந்து ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு லிட்டர் ஊற்றணும். அந்த மாதிரி பண்ணணும். அந்த மாதிரி பண்ணும்போது மிக சிறப்பாக வளர்ச்சி வந்து நல்லா இருக்குது. இது மண்ணில் இருக்கிற உரமும் இந்த உரமும் சேர்ந்து மரங்களுக்கு நல்ல ஈல்டை கொடுக்குது. இதனால் நல்ல வளர்ச்சி நம்ம பார்க்கலாம். என்னுடைய நண்பர் தமிழ்வாணன் ஒருத்தர் இதுக்கு முன்னால் இதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்துருக்கிறாரு. நான் இதெல்லாம் உளுந்து போகுதே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது கேட்டேன், இதுக்கு ஏதாவது பண்ணலாமா, என்ன எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் இந்த மாதிரி போட்டு இதை பயன்படுத்திகிட்டு இருக்கிறேன்னு அவர் சொன்னார். அதுக்கப்புறம் யூடியூப்லேயும் பார்த்தோம். அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு 1 லிட்டர் வாங்கி இந்த 10 மரங்களுக்கும் அப்ளை பண்ணேன். அதுக்கப்புறம் கண்டினியூஸாக 4 தடவை அவங்களே கூப்பிட்றாங்க. அந்த டைமிங்ஸ் முடியும் போது எந்த தேதியில் அவங்க அனுப்புகிறாங்களோ கூரியரில் அந்த தேதியை கணக்கு பண்ணி நம்மக்கிட்ட அவங்க கேட்குறாங்க. கேட்டு அவங்களே அனுப்பிச்சிட்றாங்க கூரியரில். அதனால் நம்ம போய் அலைஞ்சி வாங்கணுங்கிற அவசியம் நமக்கு இல்லை. ஆகையினால் அந்த மாதிரி வந்தது. மிக்க நன்றி.